Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா the are you யூஸ் பண்ணி எப்படி क्वेश्चन கேக்குறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Okay friends, நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி கூடவே இருக்க bell icon click செய்வீங்க. Okay, வீடியோக்குள்ள போகலாமா? Okay. are you எங்க யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் அப்படினா இப்போ என்னவா இருக்க, எங்க இருக்க, எப்படி இருக்க, இந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன்ல நம்ம are you யூஸ் பண்ணுவோம். இப்போ are you அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய நம்ம யாரை பற்றி பேசுறோமோ அவங்களுடைய நிலையை பற்றி சொல்றது. ஓகே, இங்க வந்து ஆக்ஷன் வராது, ஒருத்தங்களுடைய மனநிலை, உடல்நிலை. ஓகே, அத பத்தி நம்ம சொல்லும் போதுதான் நம்ம இந்த ஆர் யூ யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். இப்போ ஆர்ங்கிறது என்னது? பி வெர்ப். சரியா? ஆர்ங்கிறது என்னது? பி வெர்ப். இது வந்து இருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஓகே, யூனா என்னது? சப்ஜெக்ட், நீ. இது உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ ஆர்ங்கிறது என்னது? இருக்கிறாய், நீ இருக்கிறாய். இந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கறதா என்னது? ஆர். சரி, அப்போ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னவா இருக்கிறாய், எங்க இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ஆர் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னவா இருக்க, தன்னுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் போது ஐடென்டிட்டி. இப்போ நீ வந்து அனுவா, நம்ம இப்ப யாருக்காவது போன் பண்றோம், போன் பண்ணும்போது வேற யாராவது எடுத்துப்பாங்க. அப்போ அனுவா, ஹலோ நீங்க அனுவா, இந்த மாதிரி கேட்போம். அதே போல ஏதாவது கூட்டத்துல வந்து யாரையாவது நம்ம தேடுறோம், அவங்கள இதுக்கு முன்னாடி பாத்துக்க மாட்டோம், அப்போ நீங்க அனுவா, இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே? அப்படி அவங்களுடைய ஐடென்டிட்டி, நீங்க அனுவா. அடுத்து நீங்க கவினுடைய அம்மாவா, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, அப்படி. அடுத்து என்னன்னா அவங்களுடைய பணி, அவங்க வந்து டாக்டரா இருக்காங்களா, இல்ல இன்ஜினியரா இருக்காங்களா, அவங்க வந்து டெய்லரா, இந்த மாதிரி அவங்க டீச்சரா, இந்த மாதிரி நீங்க டீச்சரா, நீங்க டெய்லரா, நீங்க டாக்டரா, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. அப்படி அவங்களுடைய பணி சம்பந்தமா அவங்களுடைய நிலையை பற்றி இதை கேட்கறது என்னது? ஆர் யூ யூஸ் பண்ணி நாம கேட்போம். அடுத்து என்னன்னா எங்க இருக்கிறார், அவங்களுடைய லொகேஷன், இருப்பிடத்தை பத்தி கேட்கறது. நீ எங்க இருக்க, நீ வந்து வீட்டுல இருக்கியா இல்ல வெளியில இருக்கியா. அடுத்து நீ ரூம்ல இருக்கியா, அதுக்கப்புறம் என்ன, நீ சித்தி வீட்டுல இருக்கியா, நீ அங்கதான் இருக்கியா, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. அவங்களுடைய காலேஜ்ல தான் இருக்கியா, இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய இருப்பிடத்தை பத்தி கேட்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் யூ யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். சரியா? நீன்னு யூஸ் பண்ணும்போது, நீ, நீங்கள் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கும் போதுதான் ஆர் யூ யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து எப்படி இருக்கா, நீ வந்து எப்படி இருக்கிறாய். ஒருத்தங்க வந்து சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல சோகமா இருக்காங்களா, வருத்தமா இருக்காங்களா, அவங்களுடைய மனநிலை பற்றி கேட்கறது. ஓகே, அவங்க எப்படி இருக்காங்க, எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம கேட்கறது. சரி, அடுத்து என்னன்னா இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நீங்க வந்து என்னது, அவங்க வந்து அன்பானவங்களா, நீங்க வந்து அன்பானவங்களா, அடுத்து பொறுமையானவங்களா, தைரியமானவங்களா, நேர்மையானவங்களா, இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கேட்கும் போது நம்ம இந்த ஆர் யூ யூஸ் பண்ணலாம். அதே போல ஏஜ் பற்றி கேட்கலாம். அடுத்து என்ன, அவங்களுடைய கலர் பற்றி, அவங்களுடைய ஹைட், வெயிட், இந்த மாதிரி ஒருத்தங்களை பற்றி நம்ம கேட்கிறோம், அவங்களுடைய நிலையை பற்றி கேட்கும் போது நம்ம இந்த ஆர் யூ யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். சரியா? அடுத்து வெர்பு வராதா அப்படின்னா வெர்பு வரும். எப்ப வரும்னா இப்போ கண்டினியூஸா, இப்போ ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, அத பத்தி பேசுறதுக்கு, அத பத்தி क्वेश्चन கேட்கும் போது நம்ம இந்த ஆர் யூ யூஸ் பண்ணி பேசுவோம். அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான் ஆர் யூ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு செயல் இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ டீ பார்த்துட்டு இருக்கியா, நீ இன்னும் தூங்கிட்டா இருக்க, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. நீ சாப்பிட்டு இருக்கியா, நீ குளிச்சிட்டு இருக்கியா, நீ வேலைக்கு போயிட்டு இருக்கியா, இந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. இப்படி ஒரு செயல் கண்டினியூஸா நடக்கிறது, அத பற்றி நம்ம கேட்கும் போது இந்த ஆர் யூ யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். சரியா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர் யூ, நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்போ அதுக்கு அடுத்து என்ன வரணும்னா நவுன். ஒன்லி நவுன் வரும், இல்லைன்னா அட்ஜெக்டிவ் வரும், இல்லைன்னா வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசும். ஓகே, வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுறது என்ன? இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத நம்ம क्वेश्चन கேட்கறது. நீ டீ பார்த்துட்டு இருக்கியா, நீ இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கியா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, இந்த மாதிரி நம்ம
சரியா? நவுன்ங்கிறது என்னது? எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன். ஓகே, பெயர் சொல். எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன். சரியா? இப்போ எனக்கு பெயர் இருக்கு. ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பெயர் இருக்கு, உங்களுக்கு பெயர் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு தானே? அது எல்லாமே என்ன சொல்லுவோம்? நவுன் தான் சொல்லுவோம். சரியா? அடுத்து என்னன்னா பிளேஸ். இப்போ ஒவ்வொரு பிளேஸ், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ், அடுத்து அமெரிக்கா, லண்டன், இந்த மாதிரி நம்ம இருக்கோம்ல, இப்படி எல்லா பிளேஸ்மே அது என்னது? நவுன் தான். ஓகே, அந்த நேம சொல்லி நம்ம சொல்றது. அடுத்து திங்ஸ். திங்ஸ்னா பொருட்கள் தானே? டேபிள், சேரு, அடுத்து டிவி, ரிமோட், இந்த மாதிரி, அடுத்து பீரோ, கட்டில், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இது எல்லாமே என்னது? ஒவ்வொரு பொருள் தானே? அப்ப இதெல்லாமே என்னது? நவுன் தான். சரியா? அதுக்கு அடுத்து என்னன்னா அனிமல்ஸ். இப்போ கேட், அடுத்து டாக், எலிஃபண்ட், அதுக்கப்புறம் பேட்ஸ், எல்லாம் மிக்ஸ் ஆகி வரதா என்னது? நம்ம வந்து நவுன் சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் சேர்ந்தது. அப்போ எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன். சரியா? அப்போ ஆர்யுக்கு அப்புறம் சம் நவுன் வரலாம். இல்லைன்னு சொன்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னன்னா நவுன் இருக்குல்ல, இந்த நவுன் பிளஸ் ப்ரோனவுன். ப்ரோனவுன். ஓகே, இந்த ரெண்டுக்கும் கூடுதல் இன்ஃபர்மேஷனை தாரதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். நவுன் இல்லனா ப்ரோனவுன். இத பற்றி கூடுதல் இன்ஃபர்மேஷன். ப்ரோனவுன்னா என்னது? நம்ம என்ன சப்ஜெக்ட்னு படிக்கும்ல, I, you, we, they. சப்ஜெக்ட் I, you, we, அடுத்து they, அடுத்து சப்ஜெக்ட் he, she, it, அடுத்து சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், அதெல்லாம் இதுலயே வந்துடும். சரியா? நவுன்ங்கிறது சிங்குலர், ப்ளூரல். ஒரே ஒரு பொருளை நம்ம, ஒரே ஒரு நவுனை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா சிங்குலர் நவுன். ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம சொல்றோம்னா அது ப்ளூரல் நவுன். ஓகே, அப்போ ப்ரோனவுன் அப்படின்னா இவ்வளவுதான். சப்ஜெக்ட் I, you, we, they, he, she, it. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னது? ப்ரோனவுன். அப்போ இந்த நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன், இந்த ரெண்டுக்கும் கூடுதல் இன்ஃபர்மேஷனை தாரதான் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, கூடுதல் இன்ஃபர்மேஷன்னா இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அந்த வீடு அழகா இருக்கு. அந்த வீடு என்னது? வீடுங்கிறது நவுன் தானே? அப்ப அந்த வீடை பற்றி நாம பேசுறோம், அது என்னது? அழகா இருக்கு. கூடுதல் இன்ஃபர்மேஷனை தாரது என்னது? அழகு. ஓகே, அப்ப அழகா இருக்கிறது, அந்த அழகு, அதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். அந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்ப அந்த அந்த பொண்ணுங்கிறது என்னது? நவுன். அடுத்து அழகா இருக்கு அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்து அந்த பையன் நல்ல பையன், அந்த பையன் என்னது? நல்ல பையன். அப்போ பையனை பத்தி பேசுறோம், பையன்கிறது நவுன். அடுத்து நல்ல பையன், அந்த பையனை கூடுதல் இன்ஃபர்மேஷன் தாரது எது? நல்ல. அப்ப நல்ல அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி உன்னை பற்றி நம்ம கூடுதல் இன்ஃபர்மேஷனை தாரது என்னது? அட்ஜெக்டிவ். சரியா? அப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்ன, புரிச்சதுல்ல? அடுத்து வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுறது. இப்போ பிரசன்ட்ல ஒரு செல் கண்டினியூஸா நடக்கிறது. இது எல்லாமே என்னன்னா இப்போ பிரசன்ட்ல உள்ள நிலையை பற்றி பேசுறது. ஓகே, இப்போ தற்போதைய நிலை, ஒருத்தங்களுடைய நிலையை பற்றி பேசும்போது இந்த ஆர் யூ யூஸ் பண்ணுவோம். கடந்த காலத்தை பற்றி கிடையாது, இப்போ பிரசன்ட்ல உள்ள நிலை. சரியா? அப்ப இனி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். எல்லாத்துக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க அனுவா, நீங்க அனுவா. இது வந்து என்னது? ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டி பத்தி கேக்குறது தானே? நீங்க அனுவா. இது எப்படி கேட்கலாம்? நீங்க அனுவான்னு கேக்குறது இல்ல என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூ. ஒருத்தவங்களுடைய ஐடென்டிட்டி பத்தி கேட்கும் போது என்னது? நீ, நீங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் போது நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம் தானே? ஆர் யூ அனு. ஆர் யூ அந்த நேம அப்படியே போட்டுறணும். ஆர் யூ அனு. ஓகே, நீங்க அனுவா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அனு. ஓகே, அடுத்து நீங்க கவினின் அம்மாவா நம்ம கேட்போம்ல, நீங்க கவினுடைய அம்மாவா அப்படின்னு கேட்போம்ல, இது எப்படி கேட்கலாம்? நீங்க கவினின் அம்மாவா. அப்போ ஆர் யூ, அடுத்து என்ன வரணும்? கவினுடைய அம்மாவா. அப்ப எப்படி? கவின்ஸ் மதர்.
இல்லனா கவின்ஸ் மாம் அப்படியே போடலாம். ஓகே, அப்ப எப்படி சொல்றது? நீங்க கவினுடைய அம்மாவா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கவின்ஸ் மதர்? ஆர் யூ கவின்ஸ் மதர்? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க ஆசிரியரா, நீங்க வந்து டீச்சரா. இது வந்து என்னது? ஒருத்தவங்களுடைய பணி சம்பந்தமா அவங்களுடைய நிலை பற்றி கேட்கிறோம். அது என்னது? தொழில் சம்பந்தமா கேட்கிறது தானே. நீங்க டீச்சரா அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ, இங்க வரும் சரியா? ஆர் யூ a டீச்சர்? நீங்க டீச்சரா அப்படின்னு கேட்கும் போது ஆர் யூ a டீச்சர், இப்படி அவங்களுடைய பணி சம்பந்தமா நம்ம கேட்கும் போது இங்க வந்து ஆர்டிகல் பாருங்க, ஆர் யூ a டீச்சர். ஓகே, அடுத்து நீங்க தையல்காரரா, இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ டெய்லர்? ஆர் யூ a டெய்லர்? ஓகே, ஆர் யூ a டெய்லர்? அடுத்து நீ எங்க இருக்கிறாய், இது வந்து என்னது? இருப்பிடத்தை பற்றி, லொகேஷனை பற்றி நம்ம சொல்றோம். நீ வந்து எங்க இருக்க அப்படி, இதை எப்படி கேட்கலாம்? நீ எங்க இருக்க, எங்கே, இந்த WH கொஸ்டின் வந்துனா அது நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுருங்க சரியா? அப்ப எங்கே அப்படின்னா where. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? அடுத்துதான் என்ன சேர்ப்போம்? are you. where are you? ஓகே, where எங்கே, அந்த இருக்கிறாய் அர்த்தத்தை கொடுக்கிறது என்னது? are. அடுத்து நீனா you சரியா? where are you அப்படின்னா நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா? நம்ம கேட்போம்ல, நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்போம் தானே. அது எப்படி கேட்கலாம்? நீங்க வீட்ல இருக்கீங்களா, அல்லதுன்னு போடலாம். அல்லது இல்ல ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான் சரியா? அப்போ நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? நீங்க வீட்டில் இருக்கீங்களா, இத ஃபர்ஸ்ட் எடுப்போமா? அப்ப நீங்க வீட்ல இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஆர் யூ. ஆர் யூனா, ஆர்னா என்னது? இருக்கீங்களான்னு அர்த்தத்துல வருது, யூனா நீங்க. அடுத்து வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது அட் ஹோம். ஓகே, இல்ல அட் போடுறது பெஸ்டா இருக்கும். அட் போடாம ஹோம்னு போட்டாலும் ஒண்ணும் இல்ல சரியா? அப்ப பெஸ்டா அட். ஓகே, ஒரு லொகேஷனை பத்தி நம்ம சொல்லும் போது are you at home, நீங்க வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னா are you at home. ஓகே, இல்ல இல்ல அல்லது வெளியே இருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்கும் போது are போட்டுட்டு கூட அந்த வெளியே அப்படின்னா out, ஷார்ட்டா இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? are you at home or out? are you at home or out? இல்லைன்னா are you at home or are you out, இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, இல்ல வந்து are you போட்டு out, are you out, இந்த மாதிரி கேட்கலாம் சரியா? இப்போ பெஸ்ட் என்னது? ஷார்ட்டா நம்ம கேட்போம் தானே, are you at home or out. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ இன்னும் அங்கேயா இருக்க, நம்ம கேட்போம்ல, நீ இன்னும் அங்கேயா இருக்க, அவங்களுடைய இருப்பிடத்தை பற்றி நம்ம கேட்கிறோம். இன்னும் அந்த அங்க இருந்துட்டு தான் இருக்காங்க சரியா? அப்ப இன்னும் அங்கேயா இருக்கேன்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் are you. அடுத்து என்ன வரும்? இன்னும். are you க்கு அடுத்து அந்த இன்னும், still, இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க சரியா? அப்ப still போட்டு அங்கே there. ஓகே, அப்போ are you still there அப்படின்னா நீ இன்னும் அங்கேயா இருக்க, are you still there. ஓகே, அடுத்து நீ இப்போ சென்னையிலயா இருக்க, நீ இப்போ சென்னையிலயா இருக்க, இது எப்படி கேட்கலாம்? பாருங்க, are you. அடுத்து சென்னை, in சென்னை. ஓகே, are you in சென்னை. அடுத்து என்ன வரணும்? now, இப்போ. இல்ல வந்து இன் எதுக்கு வந்திருக்கு? ஒரு இடத்தை பற்றி நம்ம சொல்லும் போது, அதாவது இந்த நம்ம சென்னை, கோயம்புத்தூர் இப்படி ஒரு பெரிய இடத்தை பற்றி நம்ம சொல்லும் போது அதுக்கு முன்னாடி இன் போடும் சரியா? அப்போ நீ இப்போ சென்னையிலயா இருக்க அப்படின்னா are you in சென்னை now, are you in சென்னை now. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு இப்போ சந்தோஷமா, நம்ம வந்து ஒரு கிண்டலா கேலியா சொல்லும் போதும் நம்ம இப்ப சொல்லுவோம், உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லுவோம் தானே. உனக்கு இப்ப சந்தோஷமானு கேக்குறதுக்கும் சரி, நீ இப்போ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேக்குறதுக்கும் சேம் மீனிங் தான். ஓகே, அப்ப எப்படி
ஆர் யூ நீ இருக்கியா. ஓகே, அடுத்து என்ன? சந்தோஷம், ஹாப்பி. நம்ம லாஸ்ட் போட்டுடலாம். ஆர் யூ ஹாப்பி நவ்? உனக்கு இப்போ சந்தோஷமா, நீ இப்போ சந்தோஷமா இருக்கியா, இந்த மாதிரி கேக்குறதுக்கு ஆர் யூ ஹாப்பி நவ், ஆர் யூ ஹாப்பி நவ். ஓகே, உனக்கு என் மீது கோவமா, நம்ம கேட்போம்ல, உனக்கு என் மேல கோவமா, இல்ல நீ என் மேல கோவமா இருக்கியா, ரெண்டுக்குமே சேம் தான். ஓகே, உனக்கு என் மேல கோவமா இல்ல நீ என் மேல கோவமா இருக்கியா, இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ, அடுத்து கோபம், ஆங்கிரி. ஆர் யூ ஆங்கிரி என் மீது அப்படின்னா வித் மீ. ஓகே, அப்போ உனக்கு என் மேல கோவமா இல்ல நீ என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னா ஆர் யூ ஆங்கிரி வித் மீ, ஆர் யூ ஆங்கிரி வித் மீ. ஓகே, அடுத்து உனக்கு இப்போ திருப்தியா, நம்ம கேட்போம்ல, உனக்கு இப்போ திருப்தியா, நீ இப்போ திருப்தியா இருக்கியா, இந்த மாதிரி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ திருப்தி, சாட்டிஸ்ஃபைட். அடுத்து இப்போ, நவ். ஓகே, உனக்கு இப்போ திருப்தியா, நீ இப்போ திருப்தியா இருக்கியா, இந்த மாதிரி கேட்கும்போது ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் நவ், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் நவ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க தயாரா, நம்ம கேட்போம்ல, நீங்க வந்து ரெடியா இப்போ அப்படின்னு. அப்ப நீங்க தயாரா, நீங்க ரெடியான்னு கேக்குறது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரெடி, தயார், அதுக்கு தான் ரெடி. ஓகே, ஆர் யூ ரெடி. ஓகே, நீங்க தயாரா, ஆர் யூ ரெடி. அடுத்து நீங்க இப்போ ஓகேயா, இப்போ வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருப்போம், இப்போ வந்து அடுத்து ஒரு 2 days தாண்டி நம்ம வந்து யாராவது மீட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க தானே, இப்போ உங்களுக்கு ஓகேயா, இப்போ நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க தானே. அப்ப எப்படி கேட்கலாம்? இப்போ நீங்க ஓகேயான்னு கேக்குறதுக்கு ஆர் யூ ஓகே. அடுத்து இப்போன்னு சொல்றதுக்கு நோ, ஆர் யூ ஓகே நோ, ஆர் யூ ஓகே நோ. ஓகே, அடுத்து உனக்கு இப்போ ஃப்ரீயா, நம்ம கேட்போம்ல, நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா இல்ல உனக்கு இப்போ ஃப்ரீயா, இந்த மாதிரி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஃப்ரீ நவ், ஆர் யூ ஃப்ரீ நவ். ஓகே, நீ இப்போ ஃப்ரீயா இருக்கியா இல்ல உனக்கு இப்போ ஃப்ரீயான்னு கேக்குறது ஆர் யூ ஃப்ரீ நவ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு பசிக்கிறதா, உனக்கு வந்து பசிக்குதா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, இது எப்படி கேட்கலாம்? உனக்கு பசிக்குதான்னு கேக்குறதுக்கு ஆர் யூ, பசிக்கிறதுக்கு ஹங்கிரி தானே, ஆர் யூ ஹங்கிரி, ஆர் யூ ஹங்கிரி, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேக்குறது. சரியா? அடுத்து உனக்கு சோர்வா இருக்கா, நீ சோர்வா இருக்கியா அப்படின்னு கேக்குறது. ஓகே, உனக்கு டயர்டா இருக்கா, இந்த மாதிரி கேக்குறது ஆர் யூ டயர்ட், ஆர் யூ டயர்ட், நீ டயர்டா இருக்கியா, உனக்கு டயர்டா இருக்கா அப்படின்னு கேக்குறது. ஓகே, ஆர் யூ டயர்ட். அடுத்து உனக்கு வருத்தமா, நம்ம கேட்போம்ல, நீ வருத்தமா இருக்கியா, உனக்கு வருத்தமா, அப்ப இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ வருத்தம், அப்செட், ஆர் யூ அப்செட், ஆர் யூ அப்செட். ஓகே, அடுத்து உனக்கு 25 வயதா, நம்ம கேட்போம்ல, உனக்கு வந்து 25 வயது ஆகுதா அப்படி, இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ 25 years old. ஓகே, ஆர் யூ 25 years old, இல்லைன்னா ஆர் யூ 25, இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, ரெண்டுல எது வேணாலும் கேட்கலாம். உனக்கு 25 வயசா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஆர் யூ 25 years old, இல்லைன்னா ஆர் யூ 25. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அழகா இருக்க, நம்ம சொன்னோம்ல, நீ அழகா இருக்க, இது என்னது? கொஸ்டின் கேட்கல, நம்ம இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நீ அழகா இருக்கிறாய், இது எப்படி சொல்லலாம்? அழகா இருக்க அப்படின்னா இது என்னது? ஒருத்தங்களை பற்றி நம்ம சொல்றோம் தானே, அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னது? அழகாக, இது என்னது? அட்ஜெக்டிவ் தானே. அப்போ நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ கொஸ்டின் கேட்கும் போது ஆர் யூ சொல்லுவோம். இதே இது நம்ம சாதா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுவோம், அடுத்துதான் ஆர் வரும். சரியா? அப்போ யூ, நீங்கிறதுக்கு யூ, ஆர் இருக்கிறாய், அதுக்கு தான் ஆர். ஓகே, யூ ஆர், நீ இருக்கிறாய், எப்படி? அழகாக, பியூட்டிஃபுல்.
நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு you are beautiful, you are beautiful. ஓகே, அடுத்து நீ ஒல்லியா இருக்க, இது எப்படி சொல்லலாம்? நீ வந்து ரொம்ப ஒல்லியா இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நீ ஒல்லியா இருக்க, ஸ்லிம்மா இருக்க, லீனா இருக்க, இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? you are என்னது ஒல்லி, adjective. ஓகே, adjective. இது வந்து அவங்களுடைய நிலையை சொல்றோம், அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ you are slim, you are lean அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்ப நீ ஒல்லியா இருக்க அப்படின்னா you are slim. ஓகே, அடுத்து நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க, நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க, இது எப்படி சொல்லலாம்? you are ரொம்ப சுறுசுறுப்பு, very active. ஓகே, அப்போ நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க அப்படின்னா you are very active, you are very active. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம கேட்போம்ல நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, இப்படி கேட்கும்போது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை நம்ம சொல்றது. சரியா? அப்ப இப்போ நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும் போது அங்க என்ன, நம்ம present continuous tense படி பேசணும். சரியா? present continuous tense படி எப்படி, என்ன, what. ஓகே, அடுத்து என்ன வரணும்? क्वेश्चन கேட்கும்போது இந்த are you யூஸ் பண்ணணும். அப்போ are you. அடுத்து பண்ணிட்டு இருக்க, செஞ்சிட்டு இருக்க, அப்ப verb என்ன? do கூட ing சேர்த்து பேசும். what are you doing? ஓகே, இது what are you doing அப்படின்னு கேட்டா இப்போ என்ன செயல் நடந்துட்டு இருக்கோ அதை நம்ம சொல்லுவோம். சரியா? நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன், நான் படிச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதே இது what do you do அப்படின்னு கேட்டா what do you do அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நம்ம இப்போ செஞ்சிட்டு இருக்க செயலை பற்றி சொல்லக்கூடாது. நான் என்னவா இருக்கேன், நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கேனா, இல்ல டீச்சரா இருக்கேனா, இல்ல டாக்டரா இருக்கேனா, இல்ல நான் இன்ஜினியரா இருக்கேனா, இப்படி தொழில் நீங்க வந்து என்ன வேலை பாக்குறீங்களோ அதை நீங்க சொல்லணும். சரியா? அப்போ what do you do அப்படின்னு கேட்டா உங்க தொழில் சம்பந்தமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதே இது நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்படி what are you doing னு கேட்கும்போது இப்போ பிரசன்ட்ல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ, இப்ப நம்ம சமைச்சிட்டு இருப்போம், விளையாடிட்டு இருப்போம், டிவி பார்த்துட்டு இருப்போம், இந்த மாதிரி நம்ம செய்துட்டு இருப்போம், அதை நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? அப்போ what are you doing, what do you do, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சதுல? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, நம்ம கேட்போம்ல நீ வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? தூங்கிட்டு, இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் இன்னும் நடந்துட்டே இருக்கு. ஓகே, அத வந்து क्वेश्चन கேட்கும்போது எப்படி are you யூஸ் பண்ணி கேட்போம் தானே? are you, இது வந்து present continuous tense படி கேக்குறது. சரியா? அதுக்கு தான் நம்ம இந்த நீன்னு வரும்போது are யூஸ் பண்ணோம். are you. அடுத்து என்ன, verb எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இன்னும் அதை எழுது, still போட்டுட்டு அடுத்து verb தூங்கிட்டு இருக்கக்கூடிய செயல், தூங்குறதுக்கு sleep கூட ing சேர்த்து பேசுவோம், sleeping. ஓகே, அப்போ நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னா are you still sleeping, are you still sleeping. ஓகே, அடுத்து நீ போக போறியா, இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. இது வந்து இதுலயே நம்ம are you யூஸ் பண்ணி தான் பேசுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் தானே, going to யூஸ் பண்ணி பேசுறது. going to இது எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு செயலை வந்து இனிமேல் தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறது தானே. அப்ப இந்த இடத்துலயும் are you யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே, நீ போக போறியா இல்ல நீங்க போக போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ வச்சு क्वेश्चन கேட்கும்போது நம்ம are யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது, நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்போ நீ போக போறியா இல்ல நீங்க போக போறீங்களா அந்த மாதிரி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? are you. அடுத்து போக போறியா, அதுக்கு தான் going to. அப்போ going to அத அப்படியே எழுதணும். அடுத்து போக, போறதுக்கு இங்கிலீஷ்ல go. இது வந்து verb present formல தான் இருக்கும். சரியா? அப்போ நீ போக போறியான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? are you going to go, are you going to go. ஓகே, அடுத்து நீ விளையாடிட்டு இருக்கியா, நம்ம கேட்போம்ல நீ வந்து விளையாடிட்டு இருக்கியா இல்ல நீ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கியா, இந்த மாதிரி நம்ம கேட்போம் தானே.
இது எப்படி கேக்குறது? நீ விளையாடிட்டு இருக்கியா? இப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறது. ஓகே, அப்ப எப்படி? ஆர் யூ அடுத்து verb எழுதணும். verb எது? விளையாடிட்டு இருக்கக்கூடிய செயல். அத ing ஃபார்ம்ல எழுதுவோம். play விளையாடுறதுக்கு play கூட ing playing. ஓகே, அப்போ are you playing அப்படின்னா நீ விளையாடிட்டு இருக்கியா? இதே இது நீ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னா are you playing cricket? Are you playing cricket? ஓகே, நீ விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னா are you playing? நீ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னா are you playing cricket? ஓகே, அடுத்து லாஸ்ட் மூணுமே என்னது? ஹோம்வொர்க். சரி, நீ டிவி பார்த்துட்டு இருக்கியா? இது எப்படி சொல்லலாம்? நீ டிவி பார்த்துட்டு இருக்கியா? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், நீ அறையில் இருக்கிறாயா? நம்ம கேட்போம்ல நீ ரூம்லயா இருக்க அப்படின்னு. அப்ப நீ ரூம்லயா இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? அது எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நீங்க மருத்துவரா? நம்ம கேட்போம்ல நீங்க வந்து டாக்டரா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? இதை எப்படி கேட்கலாம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் மூணுமே ஹோம்வொர்க். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே.